அரசன் ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு ஒரு அழகான பச்சை கிளி இருந்தது. அந்த கிளி நன்றாக பேசும். அரசன் அதை மிகவும் விரும்பி வளர்த்தான். அரண்மனையில் நடந்தவற்றை கிளி கவனித்து வந்தது. சில நேரங்களில் அது அரசனிடம் உண்மையை சொல்லும். இதனால் தவறு செய்பவர்கள் கிளியை விரும்பவில்லை. ஒரு அமைச்சர் கிளியை பார்த்து பொறாமை கொண்டான். அரசனிடம், இந்த கிளி நம்பத்தகுந்ததல்ல, இது உங்களுக்கு எதிராக பேசலாம் என்று பொய் கூறினான். அரசன் உண்மையை தெரிந்து கொள்ள கிளியை சோதிக்க முடிவு செய்தான். ஓர் இரவு கிளியை தனி அறையில் வைத்தான். மறுநாள் கிளியிடம், நேற்றிரவில் என்ன கேட்டாய் என்று கேட்டான். கிளி, அரசே, இருட்டிலும் குழப்பத்திலும் எதையும் தெளிவாக கேட்க முடியவில்லை என்று சொன்னது. அந்த பதிலை கேட்ட அரசன் உண்மை புரிந்து கொண்டான். கிளி பொய் சொல்லவில்லை என்பதும் அமைச்சர்தான் பொய் கூறியவன் என்பதும் தெரிந்தது. அந்த அமைச்சரை தண்டித்தான். அரசன் கிளியை இன்னும் அதிகமாக மதித்தான். உண்மையை ஆராயாமல் யாரையும் நம்பக்கூடாது என்பதை அவன் கற்றுக்கொண்டான். உண்மையை ஆராயாமல் பொய்யை நம்பக்க